அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹு அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து. இன்றைய சுபஹ் சிந்தனையில் யார் அந்த ஏக இறைவன், அல்லாஹ் மிகப் பெரியவன் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை பரிமாற ஆசிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய பேரருள் நம் அனைவர்கள் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்திக்கக்கூடிய சில வரிகளை நாம் இங்கே காண்போம். தன்னுடைய தூய ஏகத்துவ நிலையை தன் இறுதி திருத்தூதர் அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக வேத வழிபாடுகளின் மூலம் எடுத்துரைத்து உணர்த்தும் அந்த ஏக இறைவன் யார்? ஆம், அந்த இறைவன் நிச்சயமாக மனிதனை மிக்க அழகான அமைப்பில் படைத்தவன். அவனுக்கு எந்த வகையிலாவது பயன்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களை, அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவன். அவை அனைத்திற்கும் மனித படைப்பை கொண்டு மகத்துவம் அளித்தவன். சிந்தித்து பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் கதிரவன், காற்று, நிலவு, இரவு பகல், நிலம், நீர், மழை, நதி, கடல், வானம் என்றுள்ள எண்ணற்ற படைப்புகளுக்கும் மனிதன் இல்லை என்றால் என்ன குறை ஏற்பட்டுவிடப் போகிறது? ஆனால் அவற்றுள் ஏதேனும் ஒன்று இல்லை என்றாலும் மனித வாழ்வு எத்தகைய இன்னல்களுக்கு ஆளாகி வேண்டியிருக்கும். இத்தகைய அளவற்ற எத்தனையோ அருட்கொடைகளை கொடுத்து இந்த மண்ணுலகில் மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக ஏற்படுத்தி பெருமைப்படுத்தியவன் இறைவன். அல்லாஹு அக்பர். அவன் மிகப்பெரியவன். முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களில் இருந்து பல்கி பெருகிய சந்ததியையும் நிச்சயமாக கண்ணியப்படுத்தியவன். எந்த குழந்தையும் பிறக்கும் போதே பாவியாகவோ இணையிழிவுக்கு உரியதாகவோ பிறப்பதில்லை. மாறாக தான் ஏற்படுத்திய இயற்கை நெறியிலேயே எல்லாம் பிறக்கின்றனர். எனவே மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தைத்தான் என்று தெளிவுபடுத்தியவன். எல்லாரையும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்ததன் மூலம் பிறப்பின் அடிப்படையில் மனிதர்கள் சம மதிப்புடையவர்கள் என்பதை நிலைநாட்டியவன். அதாவது ஒன்றே குலம் என்பதை பிரச்சனையில் வந்த பிறகு அல்ல, மனித குல வரலாற்றின் தொடக்கத்திலேயே ஒரு அடிப்படையாக ஆக்கி அதை இறுதி வேதத்தில் உறுதிப்படுத்தியவன். மனித சமூகமும் ஒன்றே என்று மீண்டும் மீண்டும் சான்று பகர்பவன். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் பிறப்பு உறுப்பு அல்லாதவை நான்வேகியன் ஆக முகம், தோல், தொடை, பாதம் முதலிய வெவ்வேறுபட்ட உறுப்புக்கள் இருந்து பிறந்ததாக கூறப்படும் கதைக்கும், அதனாலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மனிதர்களுக்கிடையில் பேசப்படும் அநீதியான துவேஷத்திற்கும் எல்லின் நுனியளவு கூட இடம் கொடாதவன் அந்த மாபெரும் வல்லன். அவன் மிகப்பெரியவன். அல்லாஹு அக்பர். நான் மனிதரை உருவாக்கி அதில் என் படைப்புக்கு வேண்டிய உயிரை புகுத்தினால் அவருக்கு மரியாதை செலுத்த நீங்கள் சிரம்பணியுங்கள் என்று நிலத்தேவர் பூசிரர்களுக்கு அல்ல, தூய வான் தேவர்களுக்கே மலக்குகளுக்கே கட்டளையிட்டு அவ்வாறு செய்யவும் வைத்தவன். ஆற்றல் மிக்கவன். அடிப்படையில் மனிதனுக்கு இதுபோலவும் இதற்கு மேலும் வேறு யாரும் எந்த மதிப்பையும் அளித்துவிட முடியாது. மனிதனை மனிதனாக மதிக்கும் மார்க்கத்தை நான் மறுக்கவில்லை என்று பெரியார் ஈவேரா அவர்கள் கூறியதை நாம் இங்கே நினைவுபடுத்த வேண்டும். பக்திமிக்க மனிதர்கள் இறைநேயர்கள் என்று மதிக்கப்படுகின்றனர். இறைவனோ மனிதனை படைப்பதற்கு முன்னரே தன்னை மனிதநேயனாக ஆக்கி கொண்டவன். அவனே அந்த முதல்வனே, முதல் மனிதநேயன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்திற்கு அண்ட சராசத்திற்கும் கூட படைத்த இறைவனின் பார்வையில் மனிதன் எத்தனையோ படைப்புகளில் ஒன்றல்ல, மாறாக இன்றியமையாத எசென்ஷியல் படைப்பு ஆவான். அதனால் மனிதன் படைப்புகளில் நிறைவான படைப்பாக, இன்சானை காமிலாக உயரக்கூடியவனும் ஆவான். இந்த மண்ணுக்கு மட்டுமல்ல, விண்ணுக்கும் கூட. Man is the essence of heaven and earth. From al-insan என்ற ஏற்றமிகு நிலையை ஏற்படுத்தியவன். ஆனால்
அந்தோ பகுத்தறிவுள்ள மனிதர்கள் இன்று தம்மை பற்றி எண்ணி இருமாந்து கொள்ளும் சகோதரர்கள் தம் படைப்பையே அல்லது பிறப்பையோ தற்செயலானது ஆக்சிடென்டல் என்று எண்ணி தம்மைத்தாமே அற்பப்படுத்திக் கொள்கின்றனர். அடுத்தவர்கள் தம்மை சூத்திரர்கள் என்பது போன்ற கடுஞ்சொற்களால் இழிவுபடுத்துவதாக ஆதங்கப்பட்டு கொள்ளும் அவர்களுக்கு இயற்கையாகவே இறைவனால் அருளப்பட்டுள்ள சிறப்பை எண்ணிக்கூட பார்க்க மாட்டார்களாம். நினைத்தால் ஒரு நிமிடத்தில் இல்லாமல் ஒழித்துவிடக்கூடிய இன இழிவை எதிர்த்து நூற்றாண்டு கணக்கில் போராடிக்கொண்டே இருப்பார்களாம். நல்ல மனிதன் எவனும் ஒருபோதும் தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்து கெடும் கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல வீணில் உதிர்ந்து வீழ்ந்துவிடக்கூடாது என்ற உன்னத எண்ணத்தோடு அவனை தூய செயல்களுக்கு உரிய தோன்றலாக படைத்தவன் இறைவன். மனிதனுக்கு பேச கற்றுக் கொடுத்தவன், எழுத கற்றுக் கொடுத்தவன், கல்வி அறிவு பெருகத் தன்னிடம் பிரார்த்தனை செய்து மேலும் மேலும் அறிவை பெருக்கிக் கொள்ளச் சொல்பவன். பகுத்தறிவு அக்குல் என்னும் ஓர் உன்னத படைப்பை தன் படைப்புகளிலேயே உயர்ந்த மனிதனுக்கு மட்டுமே உரியதாக ஆக்கி அருள் செய்தவன். சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டுபவன். நல்லவை குறித்தும் சிந்திப்பதும் இறைவணக்கம் செய்வது போன்றது என்பதை உணர்த்தியவன். அந்த மிகப்பெரியவன் அல்லாஹு அக்பர். மனிதருக்குரிய நன்மைகளை எடுத்துரைத்து தீமைகளை தடுத்துரைத்தவன். தீமைகள் பாவங்கள் முதலியவற்றை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன். மனிதனை தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் மட்டுமின்றி அண்டை அயலாருக்கும் ஏன் முழு மனித உலகத்திற்கும் கடமைப்படுறவனாக ஆக்கியவன். அந்த மாபெரும் இறைவன் அவன்தான் மகத்துவமிக்கவன். அது மட்டுமின்றி படைத்த இறைவனுக்கும் பதில் சொல்லியாக வேண்டிய கடமை பொறுப்புகள் உள்ளவனாக ஆக்கியவன். அதே சமயம் மனிதன் சுயமரியாதைக்கோ தன்மானத்திற்கோ அறிவுக்கோ மனித தன்மைக்கோ இழுக்கு ஏற்படக்கூடிய எதையும் செய்யும்படி ஏவாதவன். அவனுக்கு சுதந்திரம் அளித்தவன். அந்த சுதந்திரத்தை எதற்கு எவ்வாறு பயன்படுத்துகிறான்? தனக்கும் பிறருக்கும் நன்மையளிக்கும் செயல்களில் ஈடுபடுகிறானா? தன்னைப் போலவே பிறரையும் நேசிக்கிறானா? அல்லது தீமைகளை தேடிக்கொள்கிறானா என்ற சோதனைக்கு மனிதனை உட்படுத்துபவன். அவன்தான் மகத்தானவன். அவன்தான் மிகப்பெரியவன். அல்லாஹு அக்பர். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் இருந்தும் திருந்தும் வாய்ப்பளிப்பவன். இவை எல்லாவற்றின் மூலமும் மனிதன் தொடர்ந்து முன்னேறி உயரும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவன். இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் மனிதன் வெற்றி பெற பிறந்தவன் என்பதை எப்போதும் கவனப்படுத்துபவன். அவன் மனிதர்களுக்கு மற்ற யாரையும் விட மிக சிறந்த நண்பன், மிக சிறந்த உதவியாளன், அண்டங்கள் அனைத்திற்கும் அதிபதி, மனிதனின் எஜமான். ஓர் எஜமான் என்ற முறையில் தன்னால் படைக்கப்பட்ட தன் அடியான் தனக்கு நன்றியுடையவனாக நற்பண்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் எல்லா உரிமைகளும் உடையவன். மனிதன் தன் பாவங்கள் குறித்து வருந்தினால் அவனுடைய பாவங்களை மிகவும் மன்னிப்பவனாகவும் உரிய மதிப்பளிப்பவனாகவும் இருப்பவன். அல்லாஹு அக்பர். அவன் மிகப்பெரியவன். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லா உலகங்களிலும் எல்லா புகழுக்கும் உரிய இரட்சகன், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவாக அருள் செய்பவன், மறுமையில் தன்னை நம்பி நடந்தவர்களுக்கு சிறப்பாக அன்பு செய்பவன். மறுமையை நம்பாதவர்கள் இந்த அன்பை எதிர்பார்க்கும் அருகதை இல்லாதவர்களாவர். அவன் அனைவருமே அடிபணியத்தக்க வணக்கத்திற்குரிய ஒரே ஒரு இறைவன். அல்லாஹு அக்பர். அவன் மிகப்பெரியவன், நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தும் நன்கு நிர்வகிப்பவன். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லன். அவனை பேருறக்கம் பிடிக்காது, சிற்றுறக்கம் கூட பற்றி பிடிக்காது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுடையவையே. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவன். அவனுடைய அரசாட்சி வானங்கள் பூமி அனைத்திலும் பறந்து நிற்கின்றது. அவற்றை பாதுகாப்பது அவனை சோர்வுறச் செய்வதில்லை. மேலும் அவன் மிக உயர்ந்தவனும் மகத்துவமிக்கவனுமாக இருக்கிறான். அந்தரங்கம் பகிரங்கம் அனைத்தையும் அறிபவன். அவன்தான் மெய்யான உண்மையான நிலையான மேலான அரசன். அவன்தான் பரிசுத்தமான சத்தியவான், முழுக்க முழுக்க சாந்தியுடையவன்,
சலாம், சக்கீனா முதலிய மனித மனம் மிகவும் விரும்பக்கூடிய எல்லா வகையான இனிய அமைதியை, மன நிம்மதியை மனிதனுக்கு அளிப்பவன். மானுட உயர்வையும் மேம்பாட்டையும் குறித்து அவனுக்கு இருக்கும் ஆர்வமும் உவப்பும் அவன் அனுப்பிய தூதர்களில் மட்டுமே சிறப்பாக பிரதிபலிப்பதை காண முடியும். அவனுக்கு அழகான பெயர்கள் பல உண்டு. அவனுடைய தகுதிக்குரிய முறையில் எந்த பெயராலும் அவனை அழைக்கலாம். எனினும் அவனுக்கென்றே உரிய ஒரு பெரும் திருப்பெயர், ப்ராப்பர் நவுன் உண்டு. அந்த பெயருக்கே உரிய அவன்தான் அல்லாஹ். அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். எது உதிக்கிறதோ அது மறைந்தே தீர வேண்டும். எது பிறக்கிறதோ அது இறந்தே தீர வேண்டும். எதை தீங்கு தாக்க முடியுமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து முடிவில் மாய்ந்தே தீர வேண்டும். எனவே இத்தகைய குறைபாடுகளுக்கு உட்பட்ட எதையும் இறைவனாக மதித்தல் கூடாது என்பது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாதம். அதாவது எந்த குறையும் இல்லாத பரிபூரணன், முழுமையானவன் என்பதற்கான சுருக்கமான விளக்கமே இது. ஏக இறைவனை பற்றி இஸ்லாம் மார்க்கத்தின் மூல ஆதாரங்களான திருக்குர்ஆன், மறைமொழிகள், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிறைமொழிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதர்களின் முதல் பெரும் நம்பிக்கையான இருக்க வேண்டிய சத்தியத்தை பற்றிய தெளிவான தத்துவ பார்வை இது. இதிலிருந்து இத்தகைய தூய உயர்நிலை ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு யாருக்கும் எதற்கும் எந்த காலத்திலும் இருக்க முடியாது. எனவே அந்த ஒப்பற்ற இறைவனை உவந்து ஒப்புக்கொள்ளும் மனநிலை எவரும் சிந்தித்து பெற வேண்டிய செல்வம் என்பதை நன்கு உணர வேண்டும் அல்லவா? இந்த சிந்தனை மற்றும் ஒருவருக்கு வந்துவிட்டால் இந்த பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று அவரால் உலகத்திற்கு பிரகடனம் செய்யாமல் இருக்க முடியுமா? அதுதான் அந்த ஆற்றல் மிக்கவன்தான், அத்தகைய ஆற்றலுக்குரியவன்தான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஏக இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பேணி வாழக்கூடிய நன்மக்களாகவும், அல்லாஹ் எதை ஏற்று நடக்கச் சொன்னானோ அந்த வாழ்வியலை நம்முடைய வாழ்க்கையில் வழிபடுத்தக்கூடியவர்களாகவும், வல்லவனை வணங்கி வாழக்கூடிய நல்லவர்களாகவும், எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடிய தூயவர்களாகவும், இல்லாதாருக்கு வழங்கி வாழக்கூடிய வள்ளல்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.